பாவமே செஞ்சதில்லன்னு சொல்றவங்க யாருனா இருக்கிறீங்களா? டேனி கேட்ட போல நினைக்கிறேன்ல வொர்ஷிப் டைம்ல. நானே தூக்குன கைய பின்னாடி இருந்து. எல்லாருமே பாவிதான். குழந்தை பிறக்கிறதே பாவத்துல தான் பிறக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு புத்தி தெளிஞ்சு ஆண்டவர் அறிஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து வந்தா அதோட பாவமும் மன்னிக்கப்படும். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியா சொல்லுது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர்தான் நமக்காக சிலுவையில மரிச்சு கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாடு காலத்துல பாவம் செய்தவங்க அதுக்கு நிவர்த்தியா புறாவை, ஆட்டை, மாட்டெல்லாம் எடுத்துட்டு போய் அதோட ரத்தத்தை பலியா செலுத்துவாங்க. ஒரு பாவத்துக்கு நிவர்த்தி எதுனா ரத்தம் தான். ரத்தத்தை கொடுத்தாதான் அந்த பாவத்திலிருந்து நம்மளால விடுதலை பெற்று வர முடியும்ன்றது அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வர காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக அவருடைய சொந்த ரத்தத்தையே, ஒரு குற்றம் இல்லாத ரத்தத்தையே உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த விடுதலையை அவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நம்மள பாவத்திலிருந்து நம்ம விடுவித்து ஒரு பாவ மீட்படைய இயேசு கிறிஸ்துவால மாத்திரமே செய்ய முடியும்.